தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே. தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே. அதை காணும் ஒரு தருணம் வந்தாத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் புலிகளை. அதை காணும் ஒரு தருணம் வந்தாத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் புலிகளே. வணக்கம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம். தமிழ் வணக்கம். ஒவ்வொரு தமிழனும் இனம், மொழி, கட்சி, சாதி, சமயம் போன்றவாறு பல பிரிவினையாக இருந்தாலும் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரே ஒரு நேர்கோட்டில் எப்பொழுதும் ஒன்றாக மட்டும்தான் பயணிக்கிறாங்க. அதோடைய அடையாளமாக தான் இந்த காணொலியை நான் அவங்க முன்னே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். திரு அரு சுப்பிரமணியன் அவர்கள் கோட்டையூரை பூர்வீகமாக கொண்ட ராம்நாட்டில் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திரு அரு சுப்பிரமணியன் அவர்கள் உலக அரங்கில் பேசின விஷயங்களை தான் நான் இங்கே பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல இந்த உலக அரங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உலக அரங்கில் ஜெனீவாவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமைகளுக்கான மாநாடு நடக்குது. அதோடைய 60வது அமர்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஜெனீவாவில். அதில் தமிழ் உலகம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு மூலமாக திரு அரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 90 மணித்துளிகள் 90 செகண்ட்ஸுக்குள்ள அவர் பேசணும் உலக அரங்கில். அவர் தமிழ் ஈழம் மற்றும் தமிழ் தேசியத்தை பற்றின விஷயங்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயத்த உங்கள் முன்னாடி நான் கொண்டு வர்றேன் இந்த காணொலி மூலமாக. அரு சுப்பிரமணியன் அவர்கள், இந்த அரு சுப்பிரமணியன் அவர்கள் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாரு. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ராம்நாடுல பட்டினம் காத்தான்ங்கிற பகுதியில் இருக்காரு. இந்த பட்டினம் காத்தான் பகுதியில் சீமை கருவேலை மரங்களை ஒழித்த ஆக பெரிய விஷயங்கள்ல இவர் செய்த விஷயம் ஒன்று. மேலும் அந்த கருவேலை மரங்களை ஒழித்து அந்த இடத்துல ஒரு பூங்காவை உருவாக்கி அதில் பல அரிய வகை மரங்களை உருவாக்கி இன்னைக்கு ஒரு இயற்கை பூங்காவாக அது இருக்குன்னா அதற்கு திரு அரு சுப்பிரமணியம் அவர்கள் தான் காரணம். மேலும் தமிழ் பாரம்பரிய கலைகளான மல்லர் கம்பம் கலைகளை முன்னெடுக்கிறதும் பாரம்பரிய கலைகள் அழிந்துடாமல் காக்கிறதுக்கும் எண்ணற்ற தமிழ் ஈழ சொந்தங்களுக்கு வழிகாட்டியாக கல்வி வழிகாட்டியாக இருந்து நிறைய பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் ஈழ குழந்தைகளுக்கு கல்வி வழிகாட்டியாக இருந்து படிப்புகளுக்கான கல்வி உதவித்தொகைகளை செய்கிறதுல மிகப்பெரிய ஆளுமையை பெற்றிருக்காரு. மண்டபம் மற்றும் கேம்ப் பகுதிகளில் ராம்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டபம் மற்றும் கேம்ப் பகுதியில் எண்ணற்ற தமிழ் ஈழ சொந்தங்களுக்கு இவர் நிறைய உதவிகளை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு கிடைத்த இந்த 90 செகண்ட்ஸில் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். மேற்கிந்திய நாடுகள் எடுத்த ஒருதலைபட்சமான தடைகள் மற்றும் முடிவுகளால் தமிழ் ஈழம் தன்னாட்சியை இழந்து விட்டதுங்கிற ஒரு நாடு தனது தன்னாட்சி சுயாட்சியை இழந்து விட்டது. எதனாலனா இந்த மேற்கிந்திய நாடுகள் எடுத்த தமிழ் ஈழத்தின் நிலையில் கனடா, அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்ய ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் எல்டிடிக்கு எதிராக எடுத்த ஒருதலைபட்சமான விஷயம் தமிழீழ தேசியத்தை அழித்து விட்டனங்கிறார். எல்டிடி அப்படிங்கிற வார்த்தையை உலக அரங்கில் இந்த 60 அமர்வுகளில் மிக குறைந்த நபர்களே இந்த எல்டிடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ் தேசியவாதிகள் எல்டிடிக்கு எதிராக எடுத்த ஒருதலைபட்ச முடிவுகளால் தமிழீழ தேசியமே அழிந்து விட்டன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார். இதனால் தமிழர்களுக்கு ஜனநாயகம், சமநீதியும் சர்வதேச அரங்கில் கீழ் உள்ள உரிமைகளை மீறிய, அதாவது சர்வதேச அரங்கில் ஒரு உரிமை இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும், அதை மீறிய செயல்களால் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இனப்படுகொலை நடந்தேறியது அப்படிங்கிற இனப்படுகொலை, இந்த எல்டிடிங்கிற விஷயத்தையும் இனப்படுகொலைங்கிற விஷயத்தையும் இந்த உலக அரங்கில் ஜெனீவாவில் எடுத்துரைத்த 60 அமர்வுகளில் மிக குறைவானவர்களில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. மேலும் இவர் என்ன சொல்றாருன்னா,
தமிழர்களின் நிலம் சிங்கள இன குடியேற்றத்திற்காக மட்டுமே என வெளிப்படையாக கூறப்படுகிறதுங்கிறார். நிலம் நமது உரிமை, அதுதான் அதிகாரங்களை கொண்டு வருது. அந்த நிலங்கள் சிங்களர்களுக்கானதுக்காக மட்டுமே, தமிழர்களின் நிலம் சிங்களருக்கான மட்டுமேங்கிற வெளிப்படையான விஷயங்களை அங்கே பண்றாங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு இந்த அரங்கில். மேலும் எல்டிடிக்கு எதிரான அரசியல் முடிவுகளை சர்வதேச ஒழுங்கை பாதிக்கும் நடவடிக்கைகளுக்காக கருதி அவற்றின் தாக்கங்களை சர்வதேச நிலத்தன்மையில் ஆராய்ந்து, அதாவது எல்டிடிக்கு எதிராக இந்த சர்வதேச நாடுகள் எடுக்கும் முடிவுகளை, அதற்கு எதிராக எடுக்கும் முடிவுகளை ஆராய்ந்து அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சர்வதேச நாடுகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்டிடி தீவிரவாதத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு. அது இல்லை, அது எங்களது உரிமை, இதை இனப்படுகொலை என்று அறிவிக்க வேண்டும். மேலும் எல்டிடிக்கு எதிரான தமிழ் ஈழ மக்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகள் எடுக்கும் நடவடிக்கைகளில் ஆராய்ந்து அதை பற்றின அறிக்கைகளை இங்கே வெளிக்கொணர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு ஆகப்பெரிய தைரியம் வேணும் தான். ஏன்னா நிறைய பேர் இதை வெளிப்படையாக சொல்றது இல்லை. எந்த பெரிய தலைவர்களுமே இதை பற்றின நுணுக்கமான விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு அழுத்தத்தினால் தயக்கம் கொடுக்கணும். இந்த காலகட்டங்களில் இவர் நேரடியாக இதை பற்றின விஷயங்களை சொல்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த அருள் சுப்பிரமணியம் அவர்கள் தான் உண்டு, தன்னுடைய தொழில் சார்ந்த வேலைகள் உண்டுன்னு சொல்லி ஒதுங்கி போகாமல் மக்களுக்கான அரசியலையும் நமது தமிழ் சமூகத்திற்கான குரலாகவும் உலக அரங்கில் ஒலிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு தமிழ் சொந்தங்கள்கிட்டையும் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த தமிழ் தேசியத்திலையும் தமிழ் ஈழத்திலையும் என்ன நடக்குதுங்கிறதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குது. அதை கடத்த வேண்டியது நம்மளை மாதிரி தமிழ் சமூக பிள்ளைகளுடைய கடமையில் ஒன்றாகும். அக்கனி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தலைவில் வீரத்தில் குஞ்சொன்றும் மூத்தொன்றும் உண்டோ அப்படின்னாரு பாரதி. அது மாதிரி ஒரே ஒரு சின்ன தீப்பொறி தான். இதில் மூத்ததுனோ இளையதுனோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அருள் சுப்பிரமணியன் உலக அரங்கில் எடுத்து வைத்த இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நமது தமிழ் சமூகம் உலக அரங்கில் எங்கெல்லாம் இருக்காங்களோ உலக அளவில் எல்லா இடத்துலையும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நான் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் கூட குறைவாக இருந்தாலும் அவருடைய நேரடி காணொலியை உலக அரங்கில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவாவில் அவர் பேசின காணொலி ஒளிபரப்பப்பட்டது. அந்த காணொலியை நேரடியாக ஆங்கிலத்தில் இந்த இடத்துல சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.